மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண் துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கடந்த மாதம் துவங்கி 2 முறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான கணக்கெடுப்பை வேளாண் துறை அதிகாரிகள் உரிய முறையில் நடத்தவில்லை என்று தெரிவித்து அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நாற்றுகளை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சம்பா அறுவடையின் போது பெய்த கனமழையா பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் 63 கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை அந்த பணம் வழங்கப்படவில்லை. 10 மாதங்கள் கடந்த நிலையில் அமைச்சரின் உத்தரவு என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பிய விவசாயிகள் தொலைக்காட்சிகளில் அமைச்சர் சொன்ன செய்தியில் அமைச்சர் புகைப்படத்துடன் அட்டைகளை கையில் ஏந்தி நிவாரணம் குறித்து கேள்வி எழுப்பியதால் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை அருகே உருவாகியுள்ள புயல் காரணமாக மேலும் விவசாயிகள் பாதிப்படையாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமமூர்த்தி அரசு 63 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குன்னு ஜனவரி பெய்த மழைக்கு அறுவடை போது பாதிக்கப்பட்டதுக்கு அறிவிக்கிருந்தாங்க. ஆனால் விவசாய கணக்குக்கு இதுவரை வந்து சேரல. நாங்களும் மாதம் ஒவ்வொரு மாதமும் விவசாய கூட வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்லை வந்துடும் வாங்கி தரோம்னா இது வரைக்கும் விவசாய கூட சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் எங்களுக்கு வாங்கி கொடுக்கல. இப்போ 20 நாட்கள் முன்னாடி பெய்த மழையினால இளம்பெயர்கள் பாதிக்கப்பட்டது. அதில் கொஞ்சம் மருந்து கொடுத்து பயிரை கலப்பணும். இப்போ திரும்பி சென்ற வாரம் பெய்த மழையினால மயிலாடுதுறை மாவட்ட கடைமடை பயிர்களால மேற்கே இருந்து வர தண்ணி எல்லாம் எங்கள் கடைமடையில வந்து பாயுது. இதனால் எல்லா ஏரியாவும் முழுகி போச்சு. இது வரைக்கும் அதிகாரி வந்து கணக்கெடுத்தாங்கிறாங்க. ஆனால் ஒரு தோராயமாக தான் கணக்கெடுத்துறாங்க. தவிர வயலை போய் கீழே இறங்கி கணக்கு எடுக்கல. அது இப்போ முழுமையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு இந்த ஆண்டுனாலும் இழப்பீடு தொகை உடனே வாங்கி அரசுகிட்ட பரிந்துரை செய்து இந்த மாதிரியுமே அரசு மூலியமா எங்களுக்கு விவசாயிகள் கிடைக்கணும்னு இருக்கிறோம். 2வது சென்ற ஆண்டு பாதிக்கப்பட்ட நிவாரண காப்பீடு தொகை இந்த வருடம் நம்ம இந்த கூட்டத்தோட சொன்னாங்க இந்த வருடம் வாங்கி தரங்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் இந்த நிவாரண தொகையை வந்த பாடல இழப்பீடு காப்பீடு தொகையும் எங்களுக்கு வந்து சேரல. ஆனால் அரசு உடனே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாகுபாடு இல்லாமல் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான 100% இழப்பீடு தொகையை காப்பீடு தொகையை எங்களுக்கு வாங்கி தரணும்னு விவசாய சார்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கலெக்டர் மனு ஒவ்வொரு மாதம் கொடுத்துருந்தோம். இந்த மாதம் கொடுத்தோம், அங்கே மனு கொடுத்தோம். இது நாங்கள் அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். காப்பீடு தொகை எங்களுக்கு கிடைச்சிரும், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இதே மாதம் ஒவ்வொரு மாதம் சொல்கிறாங்க தவிர இதுவரை எங்களுக்கு கிடைக்கல. எப்போ கிடைக்குங்கிறது விவசாயிகள் எதிர்பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு போராட்டம் ஒவ்வொரு மாதம் போராட்டமாக இருக்குது. மழை கால இடத்துக்கு புயல் வச்சுருக்கா போகிறாங்க. இந்த புயலில் வந்து இருக்கிற பயிரையும் நாங்கள் என்ன எப்படி காது போட போகிறோங்க. முறையான வடிகால் தூர் வராதுனால நாங்கள் அவங்கள்ட்ட அரசு எதிர்பார்க்கறது ஆண்டுதோறும் வடிகால தூர் வரணும். இவங்க 3 வருடத்துக்கு வருவாங்கும் போது விவசாய நிலங்களை பாதிக்கப்படுது. வடிகால இல்லை, பாசனமும் இல்லை. அதனால ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு உள்வாய்க்காடு, பெரிய வாய்க்காடு 6 வரைக்கும் எங்களுக்கு தூர் வரணும்னு முக்கியமான கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை தான். இந்த நாட்டுகளை பாருங்க, போன மழையில பெய்து அழிஞ்சு போச்சு. திரும்பி நாங்கள் இந்த மழையில நாங்கள் இப்போ நட்டு இன்னைக்கு ஒரு 10 நாள் ஆகுது. நட்டு இதோடைய மழைகள் இப்படியே இது தூர் அடிக்குமான்னு தெரியல. ஏன்னா 20 நாள் பயிர் நட்டது. இதுக்கு மேலே நாங்கள் வேற விட்டு எப்போ நான் நட முடியும்? இந்த பயிர்களுக்கு எங்களுக்கு நிவாரணம் கிடைக்குமான்னு அரசாங்கம் எதிர்பார்த்து நிற்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல.